ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிரா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேஎஸ்கே அவங்க முதல் மேட்ச் பிரட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எதிராக செஞ்சுரியில் வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக அவங்களோட ஹோம் கிரவுண்ட் கிங்ஸ் மெட்டில் போயிட்டு வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் மேட்ச் நம்மளோட ஹோம் கிரவுண்ட் வாண்டரர்ஸில் முதல் கேமை ப்ளே பண்ணியிருந்தோம். அண்ட் வாட் த்ரில்லர் வி விட்னஸ் கைஸ். ஸோ ஜேஎஸ்கே சூப்பர் ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போயிட்டு வின் பண்ணியிருந்தாங்க. ஜேஎஸ்கே அவங்களோட ஃபோர்த் மேட்ச் இன்னைக்கு ப்ளே பண்ணுறதுக்கே ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் மேட்ச் பற்றியே இன்னைக்கு தான் பேச போகிறோம். அதனால் குயிக்காக அதை பற்றி பார்த்துட்டு மற்ற சில ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்களை தேடிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சர்ஃப்ராஸ் கான் இஸ் ரைட் நோ இன் இஸ் பர்பிள் பேட்ச் ஆன்கோயிங் விஎக்ஸில் கோவாக்கு எதிராக 157 ரன்ஸ் ஆஃப் 75 பால் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபிலையுமே வாஸ் வெரி கன்சிஸ்டன்ட், நிறைய 50+ ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு. இப்போ விஎக்ஸ்டிலையும் அவரோட குட் ஃபார்மை கண்டினியூ பண்ணுறதை பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் ருத்து இப்போ வரைக்கும் விஎக்ஸில் எதுவும் பண்ணலைன்னு. தோ அவருமே ஒரு சம்பவம் பண்ணிட்டாருங்க. உத்தராகண்டுக்கு எதிராக ஒரு 124 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட் ஃபியூ டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸாக ருத்து ப்ளே பண்ணுற எல்லா இடத்துலையுமே அட்லீஸ்ட் ஒரு செஞ்சுரியாவது அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஐ தாட் ருத்துவோட அந்த 100 ஸ்கோரிங் ரிச்சுவல் இந்த விஎக்ஸில் பிரேக் ஆகிருன்னு. பட் நோ இங்கேயும் தலைவன் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. ஐபிஎல் 2026 சீசனில் ஆர்சிபியை தொடர்ந்து ஆர்ஆருமே அவங்களோட ஹோம் பேஸை சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு செய்திகள் வர ஆரம்பிச்சது இல்லையா. இந்த எண்ட் ஆர்சிபி வந்து ஆல்மோஸ்ட் சின்னசாமி ஸ்டேடியமில் தான் ப்ளே பண்ண போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கிற நிலையில் இப்போ ஆர்ஆர் அவங்களோட ஹோம் பேஸை வந்து பூனேக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க. ஸோ எம்சிஏ ஸ்டேடியம் இன் பூனே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேடியம் தான் ஆர்ஆரோட நியூ ஹோம் பேஸாக இருக்க போகிறது. ப்ரீவியஸாக சவாய் மான்சிங் ஸ்டேடியம் இன் ஜெய்ப்பூர் இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டேடியம் ஹஸ் ஃபெயில் டு கம்ப்ளை வித் எவாக்குவேஷன் சேஃப்டி நார்ம்ஸ்னு இப்போ ரிவ் ஸ்போர்ட்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் 2018 சீசனில் சிஎஸ்கேட டெம்பரரி ஹோம் பேஸாக இந்த எம்சிஏ ஸ்டேடியம் இன் பூனே தான் இருந்துச்சு. அண்ட் பூனே ஸ்டேடியமில் வந்து ஐபிஎல் 22 சீசனுமே நடந்திருக்கும். பிகாஸ் டியூ டு கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மும்பை அண்ட் பூனே தான் முழு டோர்னமெண்ட்டை நடத்தி முடிச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு ஐபிஎல் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு பூனே. கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ அவங்களோட T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடை அறிவிச்சிருக்காங்க. எய்டன் மார்க்ரம் தான் கேப்டனாக இருக்க போறாரு. இப்போ நம்ம 15 மெம்பர் ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை பார்த்துடலாம். எய்டன் மார்க்ரம், கார்பின் பாஸ்க், டெபால் பிரஸ், குவிண்டன் டிகாக், டானி டெசோசி, டானவன் ஃபெரேரா, மார்க்கோ யான்சன், ஜார்ஜ் லிண்டே, கேஷவ் மகாராஜ், குவெனா மஃபாக்கா, டேவிட் மில்லர், லுங்கி இங்கிடி, ஆண்ட்ரிக் நார்கியா, ககிசோ ரபாடா அண்ட் ஜேசன் ஸ்மித். இந்த SA20 சீசனோட முதல் மேட்ச் எம்ஏ கேப்டன் அண்ட் டர்பன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மேட்ச்ல ஜேசன் ஸ்மித்தோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகியிருந்தேன். குட் டு சி ஹிஸ் நேம் இன் தி ஸ்குவாட். அண்ட் இந்த ஸ்குவாட்ல ஒரு மேஜர் சர்ப்ரைஸ், ஒரு மேஜர் மிஸ்னா அது கண்டிப்பாக ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான். சர்ப்ரைசிங்லி டானி டெசோசியோட நேம் வந்து ஸ்குவாட்ல இருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ரயன் ரிக்கல்டன். மாத்தி கீத்தி ஏதாவது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. டீம்ஸுக்கு 31 ஜனவரி 2026 வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வரைக்கும் உங்களால் ஸ்குவாட்ல சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்குவாட் ஃபைனலைஸ் ஸ்குவாடை நம்ம எடுத்துக்க வேண்டாம். இந்த ஸ்குவாட்ல நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிறைய சேஞ்சஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரயன் ரிக்கல்டன் ஆர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேயருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டு பேருமே ஐபிஎல் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் போர்டு கண்டிப்பாக அதையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் கன்சிடர் பண்ணி தான் ஸ்குவாட் ஆக்சுவலி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் புரியுது. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளேயர் பக்கம் அவங்க கண்கள் போகும். ஜஸ்ட் ஸ்டப்ஸோட லாஸ்ட் 2 சீசன் ஐபிஎல் ஸ்டாட்ஸ் மட்டும் பாருங்க. 678 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஆவரேஜ் 52, ஸ்ட்ரைக் ரேட் 170. இந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட எக்ஸ்க்ளூஷன் இஸ் டோட்டலி அன்அக்செப்டபிள் அண்ட் அன்ஃபேர். ஸோ லெட்ஸ் ஏதாவது மாற்றம் நடக்கிறதான்னு இப்போ நம்ம ஜேஎஸ்கே டிஎஸ்சி SA20 மேட்ச் பற்றி பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி சுபம் ரஞ்சானேயோட விஷயத்தை பற்றி கிளாரிஃபை பண்ணிடுறேன். நேஷனல் டியூட்டிஸ் காரணமாக SA20 இனிமேல் சுபம் ரஞ்சானே கண்டினியூ பண்ண போகிறது இல்லைன்ற செய்திகளை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன கதைனா, யூஎஸ்ஏ இப்போ உங்களோட 18 மெம்பர் ஸ்குவாட் ஃபார் T20 வேர்ல்ட் கப் அண்ட் ஸ்ரீலங்கா சீரிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ரீலங்கா சீரிஸ் வந்து இப்போ விரைவில் ஆரம்பிக்க போகிறது. ஸ்ரீலங்கா ஏக்கு எதிராக யூஎஸ்ஏ வந்து ஒரு சீரிஸ் ப்ளே பண்ணுறாங்க. 5 மேட்ச் T20 சீரிஸ். இந்த சீரிஸ் வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக நடக்க போகிறது. இந்த 18 மெம்பர் ஸ்குவாட்ல சுபம் ரஞ்சானோட நேமே இன்க்ளூட் ஆகியிருக்கிறதுனால இப்போ அவருமே இந்த சீரிஸ்க்கு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. அதனால இப்போ SA20 இனிமேல் அவர் கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. மோஸ்ட்லி இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்ல ப்ளே பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. ஜேஎஸ்கே பிரட்டோரியா கேபிட்டல்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஞ்சானிக்கு பதிலாக ஜேஎஸ்கே ஸ்டீவ் ஸ்டோக் ஒரு நீல் டிமஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு லோக்கல் பேட்டர் வச்சே போலான்ற மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன். பட் ரஞ்சானே ப்ரூவ் மீ ராங். பிகாஸ் லாஸ்ட் கேம்ல டிஎஸ்சிக்கு எதிராக ஒரு க்ரூஷியல் 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ ரஞ்சானே இஸ் கோயிங் டு பி மேஜர் மிஸ் ஃபார் ஜேஎஸ்கே. இப்போ ஜேஎஸ்கே அவருக்கு பதிலாக ஏதாவது ஒரு பிளேயரை கொண்டு வர போறாங்களான்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி யா. ஆனால் ஜேஎஸ்கேயோட ஸ்குவாட்ல ஆல்ரெடி டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக டுவான் யான்சன் இருக்காரு. ஒரு 5 days பேக் போஸ்ட் பண்ண வீடியோல டுவான் யான்சன் வந்து டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக கரெக்டாக இருக்காருன்னு நம்ம பேசியிருப்போம் இல்லையா. இப்போ ஜேஎஸ்கே அவரை பெர்மனன்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாற்ற முடியும். ஸோ சுபம் ரஞ்சானிக்கு பதிலாக டுவான் யான்சன் தான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் மட்டும் போரும். ஆனால் ஜேஎஸ்கே என்ன பொறுத்த
பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டரே கொண்டு வரலாம். டுவான் ஜான்சன் லீவ் ஆகிறது பிரச்சனை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஆண்ட்ரே பர்கருமே கூடிய விரைவில் ஃபிட் ஆகிடுவார். மோரோவர் ரீஸ்டாப்லையுமே இப்போ அவரோட பிபிஎல் கமிட்மெண்ட்ஸை முடிச்சதுனால எனி டைம் சூன் அவருமே ஜோபர்கில் லேண்ட் ஆகிடுவார். டேனியல் ஓரல் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு கெட் ஃபிட் சூன். ஸோ ஜேஎஸ்கேக்கு 3 பேஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால டுவான் ஜான்சன் இஸ் நாட் அ நெசசிட்டி. ஸோ கண்டிப்பாக ஜேஎஸ்கே ஒரு பேட்டரே கொண்டு வரலாம். ஜேம்ஸ் ஸ்மித் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் த மார்க்கெட். ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் தான் இஸ் அ நெசசிட்டி. இந்த டிஎஸ்சி கான்வேயோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜேம்ஸ் ஸ்மித் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக லாக் பண்ணிட்டோம்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஜேஎஸ்கே. பை த வே ஜேஎஸ்கேட பிளேயிங் லெவலில் டியான் ஃபோரஸ்டர் எதுக்காக இருக்காருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் டியான் ஃபோரஸ்டர் இப்போதைக்கு இருக்காரு. வின்னிங் காம்பினேஷனை மாற்ற வேணாம்னு ஜேஎஸ்கே யோசிக்கிறாங்க. அது ஒரு விதத்தில் புரியுது தான். பட் இருந்தாலும் அந்த பிளேயரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டீவ் ஸ்டோக் ஆர் நெயில் டிமஸ் மாதிரி பிளேயரை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரல்ஸ் ஃபாரஸ்டருக்கு பதிலாக அட்லீஸ்ட் நீங்கள் ரிவால்டோ மூன்சாமி இல்லை நெயில் டிமஸ் ஒரு விக்கெட் கீப்பரை கொண்டு வந்தீங்கன்னா அவங்கள விக்கெட் கீப்பராக வச்சுட்டு டானன் ஃபெரேராவோட ஒர்க் லோட கம்மி பண்ணலாம்ல. எனக்கு டானனை பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் ஹீ இஸ் என்ஜாயிங் டு டூ ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ். லாஸ்ட் மேட்ச்சில் டானனோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்களேன். டேஞ்சரஸ் மேன் கிளாஸனோட விக்கெட்டை அட் த ரைட் டைம் எடுத்திருப்பாரு. கீப்பிங்கில் லாஸ்ட் பால் ஒரு ரன் தேவையாக இருக்கிறப்போ ஒரு சரியான ரன் அவுட் பண்ணியிருப்பாரு. அண்ட் பேட்டிங்கில் ஒரு 10 பால் 33 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபினிஷை கொடுத்திருப்பாரு. ஜேஎஸ்கேட டோட்டல் அதனால தான் 200 ரன்ஸ் பிளஸ் போச்சு. முதல் கேம்ல முல்டரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நிறைய பேர் டிசீவ் ஆகிட்டோம் இன்க்ளூடிங் மீ. ஆனால் இந்த மேட்ச்ல அவரோட ட்ரூ கலர்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. சாரி டு சே இந்த ஜேஎஸ்கேட 11ல வீக் லிங்கா இருக்கிறது வியான் முல்டர் தான். ஆல்ரவுண்டர்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. ஆனால் ஹி இஸ்ன்ட் எஃபெக்டிவ். இவன் தான் மேட்ச் நெயில் பைட்டிங்கா இருந்தாலுமே எனக்கு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் ஃபீல் ஆச்சு. நான் அன்யூஷுவல்னு எதை மீன் பண்றேன்னா அம்பையரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அண்ட் இந்த மேட்ச் எனக்கு என்னமோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. சூப்பர் ஓவர் வரைக்கும் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி யாரோ வலுக்கட்டாயமாக இவங்களை சூப்பர் ஓவர் வரைக்கும் போக வச்ச மாதிரி இருந்துச்சு. கன்சிக்யூட்டிவா 2 வைட்ஸ் வாஸ் பவுல்ட். ஆனால் 2 வைட்ஸுமே வந்து கொடுக்கல. ஐபிஎல்ல யூ ஆல் நோ பாலுக்கு வேஸ்ட் லைன் செக் பண்ணுவாங்கன்னு. ஆனால் SA20 இந்த வேஸ்ட் லைன் செக் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் அம்பையர் கொடுக்கறது தான் ஃபைனல் டிசிஷன். தேர்ட் அம்பையர் கண்ணை எங்கே வச்சுட்டு மேட்ச் பார்த்துட்டு இருந்தாருன்னு தெரியல. சோ மெனி ராங் கால்ஸ் அண்ட் ஒரு பீக் குபீர் மூமெண்ட் என்னன்னா ஜேஎஸ்கே பவுலிங் டீமா இருக்கிறப்போ ஒரு LBW ரிவ்யூக்கு போனாங்க. தேர்ட் அம்பையர் அந்த நேரத்தில் டிஎஸ்டி பேட்டரோட ஃபுட்டேஜ் காட்டாம நம்ம ஜேஎஸ்கே பேட்டர் சுபம் ரஜானேவோட ஃபுட்டேஜ் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. யாரா நீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவுட் ஆஃப் நோவர் ரிச்சர்ட் லீசன் திடீர்னு பிரைம் ஷோயப் அக்தரா மாறிட்டாரு போல. ஏன்னா அந்த சூப்பர் ஓவரில் டிஎஸ்சி பேட்டர்ஸ் திடீர்னு அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஈவன் ஜோன்ஸ் வந்து மேட்ச் அப்போ அவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் சூப்பர் ஓவரில் அந்த மனுஷனால ஒரு பால் கூட சரியாக மீட் பண்ண முடியல. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல 1 or 2 ராங் கால்ஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஆனால் இந்த மேட்ச்ல ஹாரிபிள் அம்பையரிங். சாரி டு சே இந்த மாதிரி வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த மேட்ச்ல புக்கீஸோட இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். புக்கீஸ்னா என்னன்னா எக்ஸ்பர்ட்ஸோட நாலேஜ் வச்சு இந்த பால் இதுதானே நடக்கணும், இந்த பால் இந்த அவுட்கம் தான் வரணும்னு சொல்லி பெட்டு கட்டுவாங்க. எனக்கு அந்த டவுட் எங்கே வந்துச்சுன்னா அகில் ஹுசைனோட ஓவரில் 2 நோ பால் வந்து ஓவர் ஸ்டெப்பிங்னால வந்திருக்கும். அதுவும் SA20 சம்மந்தமே இல்லாமல் இத்தனை பெட்டிங் கேப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒவ்வொரு ஜெர்சிலையுமே வந்து பெட்டிங் கேப்ஸோட லோகோ வந்து பார்க்க முடியாது. மேட்ச் ஃபிக்ஸிங் அண்ட் பெட்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உடனே வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்ல வரியாடா நீ ஏன்டா இவ்வளோ சீப்பாக வந்து உன் வீடியோவில் பேசிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஆரம்பத்திலே டிஸ்க்ளைமர் போட்டு சொல்லியிருக்கேன் அண்ட் திரும்ப வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு என்னமோ இந்த மேட்ச்சில் கொஞ்சம் அன்யூஷுவலாக ஃபீல் ஆச்சு அவ்வளோதானே தவிர இந்த SA20 லீக் மேலே எனக்கு லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் எனிவே ஐ வுட் லைக் டு ஹியர் யுவர் ஒப்பீனியன்ஸ். நீங்கள் இந்த மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்ச்சில் ஏதாவது அன்யூஷுவலாக ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. SA20 அது பரவாயில்ல கைஸ். பட் ILT20 ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ILT20 மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து ஒரு மாதிரி அன்யூஷுவலாக தான் ஃபீல் ஆகும். இந்த எண்ட் SA20 அண்ட் ILT20 மாதிரி லீக்ஸ்லாம் வந்து ICC சாங்ஷன்ட் அண்ட் அப்ரூவ்டு லீக்ஸ்ன்றதுனால ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட போகிறோம் ICC அந்த லீகோட ரெப்புடேஷனை மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க. சரி ஓகே எஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு JSK SCC மேட்ச் அட் 4:30 PM நடக்க போகிறது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மேட்சை பாருங்கள். நான் உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.